விளையாடுறீங்களா இல்லையா? அது ஒன்றும் டெக்னிக்ஸ் ஆஃப் டிராமா தெரப்பி. அது இன்னைக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். தென் ஆங்ஸைட்டியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து தனியாக ஐசோலேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களோட மிங்கிள் ஆகும், சோஷியலைசேஷன் ஆகும். இட் இஸ் வெரி மச் ஓகே. அப்படி சொல்லலாம். இன்னொரு கூட சொல்லலாம். அப்படி சொல்லலாம். சூப்பர். பாரதியா சூப்பர். செல்போனா யூஸ் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ விளையாட்டு அவங்க பண்ணலாம். அதில் என்ன பெனிஃபிட்? ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் வச்சு பல விதமாக யோசிக்கிறாங்க. எனி அதர் இது வேற யாராவது சொன்னீங்க? தாட்ஸ் வைஸ் ஆகுது. கிரியேட்டிவிட்டி. ஒரு ரோல் பிளே எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம்.
எப்படி ஒருத்தவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணணும், காசு முடி வெட்டுறதுக்கு காசு எவ்வளோன்னு கேட்கணும். அப்போ ஸோ அவங்க ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸுக்கு பேர் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பேமெண்ட் கொடுக்குற மாதிரி, அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஹேர் கட்டோட ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் ஃபீட்பேக் கேட்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ரோல் பிளேவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு மணி கான்செப்ட் சொல்லி கொடுக்கலாம். கடைக்கு எப்படி போனால் யார்கிட்ட எப்படி பேசணும், இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போனால் எப்படி பேசணும், பூ வாங்க போனால் எப்படி வாங்கணும், வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுக்குறது ரோல் பிளே. நம்ம கல்யாணத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த மேலே சட்டம் இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு மேலே சட்டம் பிடிக்காது. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ கல்யாணத்துக்கு போகிறப்ப அங்கே இது பிஹேவியர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் ஷோ வந்து இன்னும் அடிஷ்னலாக போய் பேசாமல் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணி முடியும், ஒரு எமோஷன்ஸ் பேஷன் எமோஷன்ஸ் அவங்க வரும்போது பெருசாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நாங்கள் இதை பார்த்துருக்கோம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது எங்களுக்கு இப்போ தான், ஏன்னா ட்ராமா தெரப்பின்ற மீனிங்கே எனக்கு இப்போ தான் ஆக்சுவலி தெரியுது. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவ்வளோ இதுவானது கிடையாது. நம்ம அந்த 3 டெக்னிக்ஸுமே நல்லா இருக்குது. பட் எங்கள் குழந்தைங்க அதாவது ஒரு கதையில் வந்து அந்த கதையில் வந்து அந்த உருவத்தோடவோ அந்த கம்பீரத்தோடவோ அந்த எப்படி அந்த கதாபாத்திரம் அந்த பசங்களுடைய மனசில் பதிகிற மாதிரி அந்த ஆக்ஷனோட எடுத்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டெப்ட் வரும்போது வந்து எந்த ஒரு பொருள் இல்லாமல் அந்த ஆக்ஷன் மூலமாகவே பிள்ளைங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கலாம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு நாங்கள் இனிமேல் வரதுன்னு செயல்படுத்தலான்னு பார்க்குறோம். நல்லா தான் இருந்துச்சு. நோட்டு பயன் இல்லாமல் ஒரு பசங்க ஒரு ஸ்கில்லை எப்படி ஒரு பசங்க பயன் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஆக்ஷன் மூலியமாகவும் நம்மளுக்கு அந்த மாஸ்க் கொடுத்தோம். நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் கேட்போம். இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் டீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் அந்த ஸ்கிப் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ நம்ம பண்ண அந்த மிரர் இதுவாக இருக்கட்டும், ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் ஸ்கில் எஜுகேஷனை வந்து டீச் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்கிப் மூலியமாகவும் சரி, இல்லை நம்ம பண்ண இந்த சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் மூலியமாகவும் சரி ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றது என்னுடைய தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க சார். என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி புரிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே பிடிச்சிருக்கு.
பசங்களுக்கு ஏவியலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது ஜாலியாக போச்சு. அது நல்லா காமெடியாகவும் நிறையா, அதே நம்மளால் வந்து இந்த பசங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற ரோல் ப்ளே, அப்புறம் வந்து இந்த மிரர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாகும். அதுவும் இந்த மாஸ்க்லாம் போட்டு நம்ம நடிக்கிறது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் பசங்களுக்கு. அப்புறம் வந்து அந்த ஹாய், அப்புறம் வந்து அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணது கொஞ்சம் ரொம்ப வார்மப் இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.
செய்யணும், அந்த ட்ரெஸ் மாற்றணும், சுற்றி சுற்றி கை இழணும், சுற்றி சுற்றி ஓடிடணும். அதெல்லாம் பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சா? சூப்பர் சூப்பர். நானும் ஒரு பேரண்ட் தான். இப்போ வந்து நல்லாவே பசங்களை என்கேஜாக இருந்தாங்க, ஆக்டிவிட்டியாக இருந்தாங்க. ஆக்டிவிட்டி மூலயமா நல்லா என்கேஜ் இருந்தாங்க. தேங்க்யூ, உங்களுக்கு மூலம் நான் தேங்க்யூ சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிறேன். இந்த ட்ராமா தெரப்பி மூலயமா எப்படின்னா பசங்களுக்கு வந்து ஒரு கான்செப்டை நம்ம ஆக்டிவிட்டி மூலயமா சொல்லிக் கொடுத்து அது ஈஸியாக அவங்களுக்கு கற்றுப்பாங்க. நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி டைம் கான்செப்ட்டு, ஒரு நம்பரு, இந்த மாதிரி மணி கான்செப்ட், இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா தெரப்பி மூலயமா அவங்களுக்கு அந்த கான்செப்டை தெரிவித்தா அவங்க மெமரியில் நீண்ட காலமாக அது இருக்கும். நாங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ண முடியுமோ அந்த நேரத்துக்கு இந்த கான்செப்டை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அவங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேங்க்யூ. எனர்ஜியாக இருந்திருப்பாங்க, எனர்ஜியாகவும் இருந்திருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் தான் இவங்க நான் மேனேஜ் பண்ணுறேன். ஆனால் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியில் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு 8 ஸ்டாஃபாக இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து இவங்களுடைய கவனம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஆக்டிவிட்டியில் தான் அவங்களுடைய கவனம் எல்லாமே இருந்தது. உங்கள் கூடவே அவங்க ட்ராவல் பண்ணாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வித்தியாசம் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. அதுதான் சொன்னேன் இல்லையா, 8 பேருக்கும் ஒரு ஆளுக்கு இன்ட்ராக்ட் ஆனாங்க. தேங்க்யூ. எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உனக்கு பிடிச்சிருந்ததா? என்ன பிடிச்சிருந்தது? விளையாண்டது பிடிச்சிருந்ததா? ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி குட். என்ன பிடிச்சிருந்தது? அங்கே பார்த்து சொல்லு சத்தமா. என்ன விளையாட்டு பிடிச்சிருந்தது? கண்டுபிடிச்சி விளையாட பிடிச்சிருந்தது. அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்தது? எஸ்கேப் கேம் பிடிச்சிருந்ததா? சூப்பர் சூப்பர். அப்புறம் கண்ணை பொத்துனது. ஓகே, பிடிச்சிருந்தது. எஸ்கேப் கேம் பிடிச்சிருந்தது. அப்படித்தானே? வேற புதுசாக கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுட்டீங்க புதுசா? கேம் அந்த கேப் தட்டிட்டு கிளப். சூப்பர் சூப்பரா. ஹூஸ் த லீடர், அந்த கேம் பேர் ஹூஸ் த லீடர். அப்புறம் வந்து கண்ணாடி கேம் பிடிச்சது. மிரர் கேம். அப்புறம் எது? எஸ்கேப் கேம். எஸ்கேப் கேம் பிடிச்சிருந்தது. அப்புறம் சூப்பராக இருந்துச்சா? ஜாலியாக இருந்ததா? சூப்பர், நல்லா பிடிச்சிருந்ததா? என்னென்ன பிடிச்சிருந்தது? கேம் கற்றுக்கிட்டீங்க. கேமில் என்னெல்லாம் புரிஞ்சுது உங்களுக்கு? கண்ணை தொடங்குது, தலை சீவு, மிரர் கேம் பிடிச்சிருந்தது. சரி சரி, சூப்பர். கண்ணாடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். விளையாண்டது பிடிச்சிருந்தா? என்னென்ன விளையாட்டு விளையாண்டீங்கப்பா? தெரியலையா? சரி, விளையாட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க? பிடிச்சிட்டு போடுறது கற்றுக்கிட்டீங்க. அப்புறம் கவனம் செலுத்த முடிஞ்சுதா ஒரு விஷயத்தில்? அப்புறம் அவங்கள பார்த்து செய்ய முடிஞ்சுதா? அவங்க செய்கிறத நம்ம செய்ய முடிஞ்சுதா? கண்ணாடி. கண்ணாடி கேம் பிடிச்சிருந்ததா? அவங்க செய்கிற மாதிரி செய்ய முடிஞ்சுதா? கவனம் செலுத்த முடிஞ்சுதா? ஜம்பிங் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஓடுனது பிடிச்சிருந்தது. அப்புறம் எக்ஸசைஸ் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஓடுனது பிடிச்சிருந்தது. சூப்பர். கை கோத்தது பிடிச்சிருக்குது. அப்புறம் ஓடுறது எல்லாம் ஜாலியாக இருக்குதா? இன்னைக்கு நாள் புதுசா இருந்தது அப்படின்றவங்க கை தூக்குங்க. சூப்பர் சூப்பர். இத்தனை பேருக்கு நீங்க நாள் புதுசா இருந்ததா? சூப்பர் சூப்பர். ஜாலியா? சரி.